விஜய் உங்க விஜய் உயிர் என்ன வரனா What the hell? Oh my God, no way. ஓகே இந்த அக்கா நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு புரியுது. பட் ஸ்டில் தளபதிக்கு இதாக்காக சம்மந்தமே இல்லைன்றப்போ நான் எப்படி உங்க போட்ட எஃபோர்ட் ஓகே எஃபோர்ட் போட்டிருக்காங்க பட் அதுக்காக மட்டும் ஒத்துக்க முடியாதுல்ல. ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? இப்போ எனக்கு மேக்கப் போட முடியுமா, உன்னால முடிஞ்சா நீ பண்ணு அப்படின்ற கமெண்ட்ல நிறைய பேர் சொல்றீங்க. பட் என்னால் முடியாது. இப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு வாங்குறீங்க, சாப்பாடு நல்லலன்னு ஹோட்டல் இருக்கவன்ட்ட சொல்றீங்க, அதுக்காக அவன் திருப்பி சொல்ல முடியுமா உன்னால முடிஞ்சா நீ வந்து சாப்பிடா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் என்னால் மேக்கப் போட முடியாது. பட் பார்க்கும்போது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லலாம்ல. ஏன்னா சாப்பிட்டு பார்த்து நல்லா இல்லைன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி பார்க்கும்போது நல்லா இல்லை அப்படின்னு என்ன சொல்ல முடியும்ல. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? வணக்கம், எனக்கு தெரியுதுங்களா? 1982 ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும்போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தை எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. அவன் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க உயிரோட இருக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கும் தெரியாது என்ன கெட்டப்போ மனசாட்சி தொட்டு சொல்லு. ஏதாவது ஒரு ஆங்கிள் இருக்கானா? இதெல்லாம் நியாயமா? சொல்றேன், கைய வச்சுலாம் குத்தி காமிச்சுக்கிறீங்க. இவர் தாயா, இவர் ஒருத்தர் தாயா விஜய் சேதுபதி மாதிரி இருக்காப்புல. நீயானா இந்த சினிமால வருது நீயானது? பட் அதுக்குள்ளே இன்னொரு கேரக்டரை நான் கண்டுபிடிச்சேன். மேயாத பான் படத்துல வர ஹீரோ இருக்கார்ல, அவரும் விஜய் சேதுபதி மிக்ஸ் ஆனவர் தான் இவர் இருக்காரு. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. புஷ்பா ஆச்சு. ஓகே பின்னாடி வரவரு அவரு புஷ்பா மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் தானே டிக்கியோ, நான் தான் தெலுங்கு சொல்லுமா புஷ்பா மாதிரி இருக்காரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ரன்வீர் சிங்கும் ரஜத் பட்டிதாரும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் அவர் இருக்காரு. என் வீட்டிற்குள் புகுந்து என் விருந்தாளியை அடிப்பாயா? என்ன கேலி செய்கிறாய்? முன்னாடி இருக்கவர் அவர் என்ன கேட்ட போட்டிருக்காரு அப்படின்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பார்க்க லியோவில் ஒரு வரல ரோல் தோசா அர்ஜுன் தோசா நம்ம சஞ்சய் தத் இருக்காருல்ல, ஸோ அந்த மாதிரி தான் அவர் இருக்காரு. பட் இவங்க 2 பேருமே என்ன கேட்ட போட்டிருக்காங்க அப்படின்றது இந்த சாங்கை வச்சு தான் பின்னாடி இருக்கவரை நான் கெஸ் பண்ணேன். அண்டு முன்னாடி இருக்கவர் என்னன்னு கடைசி வரைக்கும் தெரியல. எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? நேத்து வந்தவளா முதலமைச்சர் ஆவறான். ஐயோ இவருத்தெல்லாம் தாங்க முடியலங்க. ஏப்பா ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணி கொள்ற? இவர் ஏதோ அவர் விஜயமா இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு கமெண்ட்ல கலாய்கிறானுன்னு சத்தியமா இருக்கு. தெரியுதா இல்லை தெரியலையா அப்படின்றதே தெரியல. பட் கமெண்ட்ல எல்லாம் போடுறானுங்க, நீங்க தான் அடுத்த தளபதி அரசியலுக்கு போயிட்டு அடுத்த சினிமாவோட இடத்த நீங்க தான் ஃபில் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி. இவர் அதை நம்பிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அகில உலக சூப்பர் ஸ்டார் பெரிய தளபதி. இவர் தெரிஞ்சு போட்டுறாரா தெரியாம போட்டுறாரா அப்படின்றதா இங்க நமக்கு தெரியல. கனவு காண்டான்னு சொல்றீங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏங்க எந்த கட்சிக்கு இல்லாத நெருக்கடியா தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுட்டே இருக்கீங்க? ஓகே இவர் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. பட் நமக்கு தான் தெரியும் இவர் விஜயமா இருக்காருன்னு கேட்டா கிடையாது. அதான் இல்லங்கிற வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பட் இவர் மோர் லைக்லி யார் மாதிரி இருக்காரு அப்படின்னா அந்த டெக் ரிவ்யூலாம் பண்ணுவார்ல டெக் சூப்பர் ஸ்டாரா, அவரும் ஓல்டேஜில் இருக்க தளபதி மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலவையில தான் இவர் இருக்காரு. அந்த ஒரு பொண்ணு தான் அதா இல்ல இந்த பொண்ணு தான் இதா இல்ல ரெண்டுமே சேர்ந்து அது இதா? தலை இந்த ஆட்டம் ஆடுது. எல்லாம் ஓகே, தலை மட்டும் அவ்வளோ ஆடாம இருந்துச்சு அப்படின்னா அது பர்ஃபெக்டா இருந்திருக்கும். வரலாற்று இப்போ நிறுத்திட்டேன். ஆனா இன்னும் ஆடினது பத்தியா சுகர். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க.
தம்பி அழுகாதீங்க தம்பி, அப்படி அழுதா எனக்கு தாங்காதப்பா, அப்புறம் நானும் சேர்ந்து அழுதுப்பா, அழுகாதப்பா. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவில் எல்லாத்தையும் விட தளபதி தான் நிறைய அடி வாங்க போறாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. கமெண்ட்ல வந்து என்ன திட்டாங்க, ஏன்னா அனுப்புனதே நீங்களே தான்டா, நீங்க தாண்டா எனக்கு இந்த ரீல்ஸ் அனுப்புனீங்க, நான் கிடையாதுடா. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற. Damn, you look like Vijay Deverakonda. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ இவர் காமெடிக்கு போட்டாரா இல்ல சீரியஸா போட்டாரா அப்படின்னு தெரியல. பட் இவர் எந்த ஆங்கிள் ஏதாச்சும் ஒரு பர்சன்டேஜாவது தேவர்கொண்டா மாதிரி இருக்காரா அப்படின்னா கிடையாது. இல்ல இல்ல ஓகே, இவர் பார்க்கவும் விஜய் மாதிரி கிடையாது, பண்ற ஆக்ஷனும் விஜய்க்கு இவருக்கு சம்மந்தமே கிடையாது. இவரே விஜய் மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பண்றதெல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆக்ஷனா இருக்குது. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. சோ இவரு விஜய் மாதிரி இருக்காரானா எந்த ஆங்கிள் இவரு விஜய் மாதிரி இருக்காங்கன்னு யாரு சொன்னதுன்னு தெரியல. அவன் அதை பிடிச்சு உடைக்கணும். கலைஞரின் வழியில் உதயநிதி ஸ்டாலின் இந்தி திணிப்பை எதிர்ப்பவர், தமிழ் மொழியை வளர்ப்பவர். கதையா நீங்க பாருங்க, நான் அதுல பாக்குறவரு கமல்ஹாசன் மாதிரி இருக்காரா இல்ல ஹீரோ லுக் லைக் மாதிரி யாரு வந்தாலும் அவங்க இருக்காங்களா அப்படின்றதான் என்னோட போக்கஸ் தவிர அது பின்னாடி போற சாங்குக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் அரசியலுக்கு வர்றது உறுதி இல்லை. நான் அரசியலுக்கு வருவது உறுதி இல்லை இல்லை இல்லை. ஐயோ என்னாச்சு? ஆல்ரெடி 2 மேக்கப் பார்த்தாச்சு, இப்ப இன்னும்டா. ஓகே, லியோ விஜய் மேக்கப் ரெக்கடேஷன். இவருமே நிறைய எஃபோர்ட் போட்டு பண்றாரு. பட் ஒருத்தர் கூட விஜய் அட்லீஸ்ட் ஏதோ ஓகேப்பா இந்த மாதிரி ஒத்துக்கிற மாதிரி இருந்தா கூட ஓகே, பட் எதுவுமே அது மாதிரி இல்லையடா. என்ன ஃபீலிங்ஸ் ஊர்ல இருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே விஜய் மேல என்ன காட்டுன்னு தெரியல, அவரை தான் போட்டு ரீக்ரியேட் பண்றேன்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? இவரோட அந்த ஃபேஸ் அந்த சென்டரோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் சூர்யா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு இவ்வளோ க்ளோஸ் அப்ல இருக்காரு. ஒரு போர்ஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா லைட்டா விலகி இருப்பாரு, அப்போ தெரியும் ஒரு சூர்யா மாதிரி கொஞ்சம் கூட விலகி இருக்க மாட்டாரு. ஸோ அதனால தான் ஒரு இவ்வளோ க்ளோஸ் அப்ல இருக்காரு நினைக்கிறேன். பட் இவர் ஓகே, அக்செப்டபிள் தான். திறமைக்கான அங்கீகாரம். இவரின் பெயரை இதயத்தில் சுமக்காத ரசிகர்களே இல்லை. இவரின் புகழுக்கு அந்த பாடம். சிரிக்கிறான் பாரு. ஓகே, இத்தனை வீடியோல தளபதி அடி வாங்கினாரு, ஒரு வீடியோல வச்சு தலை அடி வாங்கட்டுமே அப்படின்றனால இந்த வீடியோ அனுப்பியிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். பேக்ரவுண்ட்ல வர பிஜிஎம் அண்ட் ஒரு போட்டிருக்க அவுட்ஃபிட், இது ரெண்டை தவிர இவருக்கும் அஜித்துக்கு என்ன ஒரு சிமிலாரிட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுங்க. இவர் அஜித் மாதிரி இருக்காரு அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். அடுத்து வர 5 வருஷம், அது என்ன 5 வருஷம், அடுத்து வர எல்லா வருஷமும். குமார் யார் இவரு? ஐயோ அம்மா முடியலடா, முடியல. தளபதி ஃபேன்ஸ் தயவு செஞ்சு எட்டாயிர கமெண்ட்ல அடிக்காங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது அனுப்புனதெல்லாம் என்னோட ஃபாலோவர்ஸ் மட்டும் தான். அடிக்கணும் அப்படின்னு என்னோட ஃபாலோவர்ஸ் தேடி பாருங்க, பாருங்க, அவனுங்களை போட்டு அடிங்க, எண்டே விட்டுருங்க. ஏய் பாத்தியா, ஒட்டு போற பாத்தியா? ஐயா வைகோ ஐயா, அம்மா
வா. அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கார் பாருங்க. பிஜேல அப்படியே இருக்குங்க. ஓகே, இவ்வளவு நேரம் பார்த்தது கூட ஓகே, ஏதோ லுக் லைக் மாதிரி இருக்காங்க அப்படின்னு கிட்டத்தட்ட வந்துடலாம். பட் இதை பார்க்கும்போது மட்டும் தான்டா எனக்கு ஏதோ குரூட்டே வந்து ஆடுற மாதிரி இருக்கு. சரி சரி ஓகே, ஒரு பார்க்க தான் சிவகார்த்திகேயன் மாதிரி இல்ல, பண்ற ஆக்ஷனாச்சும் சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. பில்லார மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு சைட்ல ரைட்டு. யாரு நீ புரியுமே.